ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டே 4க்கான மண்டே லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். முதல்ல லஞ்ச் பாக்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டேன். இப்போ இதில் நான் ஒயிட் ரைஸ் தான் ஆட் பண்ணுறேன். பாருங்கள், என்னோடய 2 டிஃபன் பாக்ஸ்லேயும் நான் ஆட் பண்ணிட்டேன். இப்போ ஒயிட் ரைஸ்க்கு அப்புறமா பொரியல் தான் ஆட் பண்ண போகிறேன். பொரியல் நான் பிட்டர் கார்டன், அது பாவற்காய் பொரியல் தான் நான் செஞ்சுருக்கேன். அண்ட் பாவக்காய் பொரியல் என்னோடய குட்டீஸ்க்கு பிடிக்காது தான். இருந்தாலும் இந்த மாதிரி ஸ்கூல்ஸ் லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்து அனுப்பிச்சோன்னா ஓரளவுக்கு கொஞ்சமாக சாப்பிடுவாங்க அப்படின்றதுக்கோசம் நான் இதை கொடுத்து அனுப்பிச்சிருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி உங்கள் குட்டீஸ்க்கு பிடிக்காத டிஷ்ஷை லஞ்ச் பாக்ஸுக்கு பேக் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போது லஞ்ச் பேக் பண்ணியாச்சு. சாம்பார் தான் வச்சுருக்கேன். சாம்பார் என்ன சாம்பார் பார்த்தீங்கன்னா முள்ளங்கி சாம்பார். நிறைய பருப்புலாம் அரைச்சி ஊற்றி நல்லா திக்காக பண்ணியிருக்கேன். இப்போ சாம்பாரும் ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதை நம்ம பேக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதை க்ளோஸ் பண்ணி நம்ம வச்சிடலாம். இப்போது லஞ்ச் ஓவர் ஆகிடுச்சு. லஞ்சுக்கு அப்புறம் என்ன ஸ்நாக்ஸ் தான். ஸ்நாக்ஸுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா சாக்கோ சிப் குக்கீஸ் தான் பண்ணியிருக்கேன். நேற்றே என் குட்டீஸ் கேட்டாங்க, எனக்கு குக்கீஸ் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் காலையில் எழுந்த உடனே முதல் வேலையாக நான் குக்கீஸ் தான் பண்ணி நான் பேக் பண்ணிட்டேன். இந்த ரெசிபி வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன். அவ்வளோதான், நம்மளோட குட்டீஸோட லஞ்ச் பாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. அந்த ஸ்பூன் வச்சு நம்ம இதை ஃபினிஷ் பண்ணிடலாம். இதே மாதிரி உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு என்ன பண்ணீங்கன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு லஞ்ச் பாக்ஸ் சீரீஸோடு நம்ம மீட் பண்ணலாம். பாய் அண்ட் டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த்.